சார் வணக்கங்க. இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மிஸ்டர் ஷாட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டருங்க. நம்ம ஒரு கடந்த 10 வருஷமா கோயம்புத்தூர்ல கோல வச்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாடல்ஸ், பிரைசிங்ல இருந்து, சர்வீஸ்ல இருந்து எல்லாமே எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்க வீட்டுல இன்னைக்கு நீங்க வாட்டர் ஹீட்டர் வாங்கணும், ஒரு 5000 10,000 செலவுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லா நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு நீங்க எடுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டர் ஹீட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் அதிகமா எடுத்துக்கும், இது ரொம்ப நாள் வராது, இது ஒரு பெரிய யூசேஜ் எல்லாம் கிடையாதுன்னு யாராவது சொல்ற செவி வழியா கேட்கறது எல்லாமே தயவு செஞ்சு நம்ப வேண்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த பிரச்சனை எல்லாமே எனக்கு இருந்துச்சுங்க. நம்ம ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு கஸ்டமர்கிட்ட உட்காந்து பேசினா யாரோ ஒருத்தருக்கு போன் பண்ணி கேட்பாங்க, ஐயோ அந்த வாட்டர் ஹீட்டர் எல்லாம் வீட்டுக்கு செட் ஆகாது, கரண்ட் பில்லு ஜாஸ்தியா வரும், கரண்ட் ஏதாவது ஸ்பேர் ஏதாவது போச்சுன்னா அதை மாற்ற முடியாது, இந்த மாதிரி நிறைய அங்கிருந்து ஒரே ஒரு போன் தான் வருங்க. அவ்வளவுதான் சார், ஓகேங்க சார், வேணும்னா சொல்றாங்க, அவ்வளவுதாங்க. நான் அரை மணி நேரம் பேசியிருப்பேன். அந்த 2 கேள்வி எங்கிட்ட கேட்டுதான் நானே பதில் சொல்லியிருப்பேன். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னாங்க, 10 வருஷத்துக்கு முன்னால படாத பாடுபட்டாங்க ஒரு ப்ராடக்ட் விற்கிறதுக்கு. இன்னைக்கு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, அந்த போன் பண்ணி கேட்கறதுன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி போன் பண்ணி மாமா இந்த வாட்டர் ஹீட்டர் வாங்கிக்கோ, மச்சான் இந்த வாட்டர் ஹீட்டர் வாங்கிக்கோங்கிற அளவுக்கு இந்த வாட்டர் ஹீட்டர் நிறைய பேர் இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 10 வருஷம் முன்னால இருந்த பிரச்சனை இன்னைக்கு இல்ல. ஆனால் இன்னும் ஒரு 5% பீப்புள்கிட்ட கூட இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் போய் ரீச் ஆகல அப்படிங்கிறது மட்டும் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, இன்னும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பயம், கேள்விகள் எல்லாமே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி ஒர்க் பண்ணுது, என்னென்ன உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்கு, எவ்வளவு சீக்கிரத்துல சுடுதண்ணி வரும், எந்த அளவுக்கு கரண்ட் பில்லு கம்மியா வரும். ஏன்னா மெயினான பிரச்சனை அதுதாங்க, வாட்டர் ஹீட்டர்னாவே கரண்ட் செலவு ஜாஸ்தியா வரும். ஸோ வாட்டர் ஹீட்டர்ல கரண்ட் பில்லு ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோங்க. நம்ம ஒரு 18 மாடல் பண்றோங்க. நான் எதுக்காக 18 மாடல் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மக்கள் இருக்காங்க. எனக்கு 1000 ரூபாய் பட்ஜெட், அதுக்குள்ள ஒரு வாட்டர் ஹீட்டர் வேணும், எனக்கு 5000 இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தி பெஸ்ட் ஒரு ப்ராடக்ட் வேணும்னு கேட்கறாங்க. சோ நான் எல்லா கேட்டகரி பீப்புளையும் நான் பார்த்தாகணும். அதனால 1100 ரூபாயில இருந்து 2900 ரூபாய் வரைக்கும் 18 மாடல் நம்ம பண்றோம். அதுல சின்ன சின்னதா சேஞ்சஸ், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒவ்வொரு யூனிக்னஸோட நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா டீட்டெயிலா நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பட்ஜெட் என்னவோ அதுக்குண்டான வாட்டர் ஹீட்டர் மிஸ்டர் ஷாட்ல இருக்குங்கிறது நான் கேரண்டியா சொல்ல முடியுங்க. நம்ம பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னால ஸ்டார்ட் பண்ணும்போது வருஷத்துக்கே 400-500 ப்ராடக்ட் தான் சார் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 ப்ராடக்ட் பண்ற அளவுக்கு பண்றோம் அப்படின்னா முழுக்க கஸ்டமருடைய சப்போர்ட், அவங்களுடைய ரெஃபரன்ஸ், அது மூலமா தான் பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்றேங்க, நம்ம வாட்டர் ஹீட்டர் எல்லாத்துக்குமே 10 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த பிரீமியம் சீரீஸ் நீங்க பார்க்க போற ஹை எண்ட் வரைக்கும் எல்லா மாடலுக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம கொடுக்குறோங்க. ஸோ 10 இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஷிப்பிங் ஃப்ரீயா பண்றோம். ஒருவேளை கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா அதையும் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, நீங்க போன் பண்ணி கேட்கும்போது அது என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்க ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடல் பாக்குறாங்க. இதுதாங்க நம்ம பேசிக் மாடல், மிஸ்டர் ஷாட்ல பேசிக் மாடல். இந்த மாடலுக்கு பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி மட்டும் கொடுக்குறோம், ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடையாதுங்க. இதுக்கடுத்து எக்கானமி அப்படிங்கிற மாடலுங்க. இந்த மாடல் பாத்தீங்கன்னா 1300 ரூபாய் வருதுங்க. நீங்க வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஆஃபர் என்னன்னு நீங்க பாத்துக்கலாம். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா பாலிப்ரப்ளைன் அப்படிங்கிற பிளாஸ்டிக் சர்வீஸ் வாரண்டி மட்டும் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். நம்ம 10 வருஷத்துக்கு முன்னால ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண மாடல் இதுதான். இதோட ஆரம்பத்துல பேரு பாத்தீங்கன்னா எசென்சியல் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்ப எக்கானமின்னு கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்கோம். சோ இந்த மாடல் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ற கஸ்டமர் எல்லாம் இருக்காங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, இதோட லைஃப் டைம் எவ்வளவுன்னு நிறைய பேர் கேள்வி இருக்குங்க. 10 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கஸ்டமர் இருக்காங்க. இன்னைக்கும் கொண்டு ஏதாவது ஸ்பேர் போச்சுன்னா ரெடி பண்ணி வாங்கிட்டு போய் மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு லைஃப் இருக்கக்கூடியதான் இப்ப பேசுறது எல்லாமே பேசிக் மாடலை பத்திங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த மாடலுக்கு போறோங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 கலர் இருக்குங்க. ஸ்மார்ட் மாடலை பத்தி ஒரே ஒரு கலர், ரெட் கலர் மட்டும் நம்ம கொடுக்குறாங்க. இப்ப அடுத்த மாடல் நம்ம போய்க்கலாங்க சார். சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட், எக்கானமி பார்த்தாங்க. அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பாலிப்ரப்ளைன் அப்படிங்கிற பிளாஸ்டிக். இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்குங்க. ஃபுட் கிரேடு சவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது பாலிப்ரப்ளைனுங்க. இது ஏபிஎஸ் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்குங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா மிஷின்ல எம்சிபி பிரேக்கரோட ஒரு மாடல் இருக்குங்க, ஸ்விட்சோட ஒரு மாடல் இருக்கு. சோ இந்த மாதிரி இந்தியாவிலேயே இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் வச்சது நம்ம மட்டும்தாங்க. சோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா பண்ணியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா பிரைம் அப்படிங்கிற மாடல். இது 2000 ரூபாய் ரெகுலர் பிரைஸுங்க.
நீங்க வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஆஃபர் பார்த்துக்கலாம். இது வந்து 2100 ரூபாய் வருதுங்க. இது வந்து மேக்ஸ் அப்படிங்கிற மாடல். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிரீமியம் சீரீஸ்ல இது பாத்தீங்கன்னா அமேஸ் அப்படிங்கிற மாடலுங்க. மிஷின்ல பாத்தீங்கன்னா சுவிட்ச் வந்துடும், எம்சிபி பிரேக்கர் வந்துடும், தண்ணியிலுமே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிருங்க. நான் ரொம்ப ஜென்யூனா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் ஷாட்ல அதிகமா சேல் ஆன ப்ராடக்ட் வந்து இருக்காங்க சார், அமேசிங்கிற மாடல். இன்னைக்கு வரைக்கும் இதை லைக் பண்ணி வாங்குறவங்க இருக்காங்க. என்ன காரணம்னா சுவிட்ச் பிரேக்கர் எல்லாமே இருக்குது, பட்ஜெட்டுக்குள்ள அவங்களுக்கு இருக்குதுங்க. 2200 ரேஞ்சில் அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கிறனால இது வந்து நிறைய பேர் லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாடல். அதுலயும் நிறைய நம்ம அட்வான்டேஜ் பண்ணியிருக்கோம். மேக்சிமம் இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க எங்க போய் பார்த்தாலும் சரிங்க சார், பாலி ப்ரொபைலைன் தான் பிளாஸ்டிக்ல வாட்டர் ஹீட்டர் பண்ணிருப்பாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏபிஎஸ் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ல பண்ணிருக்கோம். இந்த இன்லெட் அவுட்லெட் ரெண்டுமே த்ரெட்டோட பண்ணிருக்காங்க. ஸோ நார்மலா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்காதுங்க. என்ன டியூப் வந்து சொருகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா கண்டுட்டு ஒரு லீக்கேஜ் வரும். ஒரு நாள் 2 நாள் நடக்காது, 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. இன்னொன்று உப்பு தண்ணியில யூஸ் பண்ணாங்கன்னா இன்னைக்கு கூட இந்த வீடியோ பாக்குற யாராவது ஒருத்தர் உப்பு தண்ணியில இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து லீக்கேஜ் வந்துட்டு இருக்கும். நீங்க கண்ணு முன்னால இப்ப நீங்க பாத்ரூம் போய் பாருங்க, உப்பு தண்ணியில யூஸ் பண்ணீங்க இந்த இடத்துல இருந்து லீக்கேஜ் வருங்க. இந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும். ரெண்டாவது இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு பாருங்க, அது அப்டேட் பண்ணு நினைச்சீங்கன்னா இது கண்டிப்பா பாருங்க. இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் உங்க வீட்டுல, அதாவது உப்பு தண்ணியில யூஸ் பண்ணீங்கன்னா. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாடல் நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் எதுவுமே வராதுங்க. ஸோ சர்வீஸ் ஃப்ரெண்ட்லி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஹீட்டர். 2 ஸ்க்ரூ தான், அழகா கழட்டி நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்பேர்னால கழட்டிட்டு அழகா டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாங்க, மறுபடியும் அதே மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த அவுட்லெட் பைப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மோல்டடுங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் இந்த இடத்துல மோல்டிங்கோட கொடுத்துருக்கு நம்ம மட்டும்தான். இது எத்தனை வருஷம் ஆனாலும் உப்பு தண்ணி எதுவா இருந்தாலுமே லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ 0 லீக்கேஜ் ப்ராடக்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம டெவலப் பண்ண மாடலுங்க, ஸ்க்ரூஸ் இல்லாம. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து 2 தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்கோம். நார்மலா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் எல்லாத்துலயுமே ஒரே ஒரு தெர்மோஸ்டாட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா முக்கியமா உப்பு தண்ணி யூஸ் பண்ற உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு தெர்மோஸ்டாட் இருந்துச்சுன்னா சென்சார் பிரச்சனையினால குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அந்த சென்சார் ஒர்க் பண்ணாம போயிடும். அதனால மிஷின் வந்து கட் ஆஃப் ஆகாது, அதனால மிஷின் வந்து மெல்ட் ஆயிருக்கும். இது நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க. இதுல வந்து 2 தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 1000த்துல வர ஒரு பிரச்சனையை கூட சால்வ் பண்றதுக்காக நம்ம வந்து அடிஷனலா 2 தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்கோம். எல்லா மாடலுமே பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டீங்கன்னா போதுங்க. நம்ம மாடல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். எலக்ட்ரீஷியன் பிளம்பருக்கு வேலை இருக்காது, ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதாங்க. மொத்தமா வாட்டர் ஹீட்டரோட வெயிட் 2 கிலோ 2.25 கிலோக்கு மேல வராது. தண்ணியோட இருந்துச்சுன்னா 2.25 கிலோ மேக்சிமம் இருக்கும். அதனால நார்மலா ஒரு ஆணி அடிச்சு நீங்க மாட்டினாவே போதும். இந்த 2.0 டாப் எண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வின்னர் அப்படிங்கிற மாடலுங்க. இது பாத்தீங்கன்னா 2700 நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஆஃபர் போயிட்டு இருக்கு. இமீடியட்டா நம்மளோட வெப்சைட் mrshot.co.in அதுல போயிட்டு நீங்க போய் ஆர்டர் பண்ணிக்கங்க. இது வந்து வின்னர் அப்படிங்கிற மாடலுங்க. சார் ஓகே சார், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னால இந்த வாட்டர் ஹீட்டர் பார்த்த உடனே இது வந்து சரியா மக்கள்கிட்ட போய் சேரல, இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ண இந்த ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பரா கொண்டு போகலாம் அப்படின்ட்டுங்க அப்பயே யோசிச்சதாங்க. ஆனால் ஆரம்பத்துல எனக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டருக்குள்ள தண்ணி எப்படி உள்ள போகுது, எப்படி வெளியில வருது, எப்படி சூடாகுது, தொடர்ந்து எப்படி சூடு வருது, இந்த கேள்வி எல்லாமே என்னை போட்டு மண்டை உடச்சிட்டே இருந்துச்சுங்க. ஏன்னா வாட்டர் ஹீட்டர்னாவே 10 லிட்டர் 20 லிட்டர் 30 லிட்டர் இப்படிதான் நம்ம பார்த்திருப்போம். திடீர்னு சின்ன வாட்டர் ஹீட்டர் அதுல அப்படியான டெக்னாலஜி இருக்கு, அது எப்படி சூடு வரும், அது எப்படி தொடர்ந்து வரும், இந்த மாதிரி கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. அதுக்கு ஒரு விடை காண்றதுக்காக இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குதுங்க, அது எப்படி சார் உடனே சுடுதுன்னு வரும். அதுல வந்து மேஜிக் எல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். போய் பக்கத்துல வாங்க. இதுதான் நம்மளுடைய விக்ரம் மாடலுங்க. விக்ரம் மிஸ்டர் ஷாட்ல விக்ரம் அப்படிங்கிற மாடல். இந்த மாடல்ல நீங்க தண்ணி உள்ள போறது, வெளியில வர்றது, தண்ணி கொதிக்கிறது, சூடா வர்றது, A to Z எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். அதாவது ரியலா நீங்க வந்து அதை அப்படியே லைவா பார்த்துட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ணலாங்கிறதுக்காக சொல்றேங்க. இது பாத்தீங்கன்னா பாலி கார்பனேட்டுங்க, தீ பிடிக்காது, உடையாது. இதோட மெல்டிங் டெம்பரேச்சர் வந்து 320 டிகிரிங்க. இது வந்து என்ஜினியரிங் பிளாஸ்டிக், இருக்கிறதுல ஹெவியான பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணிருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிராண்ட்ல டூப்ளிகேட் எங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. எங்கேயாவது கிடைச்சதுன்னா சொல்லுங்க, அது என்ன பண்ணுமோ நான் பாத்துக்கிறேங்க. எதுக்காக சொல்றேன்னா மிஸ்டர் ஷாட்னு பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா எம்போஸ் ஆயிருக்கும். மேல இந்த கிளாம்ப்ல பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஷாட்னு இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா 2.0 மிஸ்டர் ஷாட்னு இருக்குங்க. எல்லா இடத்துலயும் நம்ம பிராண்ட் மட்டும் தான் பண்ணுவோம். இது எதுக்காக மெயினா காமிக்கிறோம் அப்படின்னாங்க,
ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றோம். மேனுஃபேக்சரர்னு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஒரு பொருளை வாங்கி அசம்பிள் பண்றவங்களும் மேனுஃபேக்சரர்னு நீங்க மார்க்கெட்ல சொல்லிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரர்னா இதுல இருந்து எல்லாமே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணும். அப்பதான் மேனுஃபேக்சரர். இந்த பிளக்ல இருந்து நம்மளே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றதுதாங்க. எதுவுமே நம்ம வந்து வாங்குறது கிடையாதுங்க. ஸோ இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ஷார்ட்டோட மேனுஃபேக்சர் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் மேனுஃபேக்சரர்னு நான் வந்து உறுதியா சொல்ல முடியும். என்னால எல்லா ப்ரூவ் பண்ண முடியும். இதுல இருக்கிற டையில் இருந்து எல்லாமே ஓனா நம்மளே பண்ணது, நம்ம டெவலப் பண்ணதுங்க. இந்த மாடல் நீங்க ஜஸ்ட் இதை அப்படியே ஒரு கிளிக் எடுத்துக்கங்க சார். நீங்க கூகுள்ல போய் ஒரு போட்டோ எடுத்து கூகுள் லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, போய் அது போய் எடுத்து பாருங்க, நம்ம ப்ராடக்ட் தான் வரும். நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்ல இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் இது வரைக்கும் யாருமே பண்ணலைங்க. இதுமேல யாரா பண்ணாலும் அதை விட அடுத்த லெவலுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்த மாடல் போயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா விக்ரம்ல வாக்கர் அப்படிங்கிற மாடலுங்க. இதுவே வந்து விக்ரம்ல ரன்னர் அப்படிங்கிற மாடலுங்க. விக்ரம்ல வின்னர், சாரி, இது வந்து விக்ரம்ல வின்னர். ஸ்விட்சும் வந்துடும், எம்சிபி பிரேக்கரும் மிஷின்லயே வந்துருங்க. எல்லாமே ஹெவியா இருக்கும். இந்த ஹீட்டிங் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 3200 வாட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இந்த தெர்மோஸ்டாட் பார்த்தீங்கன்னா 2 வரும்னு சொல்லணும் இல்ல, பாருங்க 2 தெர்மோஸ்டாட் இருக்குதுங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணிட்டே இருக்கும் தண்ணியோட டெம்பரேச்சரை. எப்ப தண்ணியோட டெம்பரேச்சர் 80 டிகிரிக்கு மேல போகுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க. 2ல 1. ஆட்டோமேட்டிக்கா 70-60 டிகிரிக்கு கீழே வரும்போது இது மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி கொடுத்துரும். தெர்மோஸ்டாட்டோட வேலை அப்படின்னா அதுதாங்க சார். அதனாலதான் ஆரம்பத்துல இது மேல உப்பு படிஞ்சா அதோட சென்சார் பண்ற கெப்பாசிட்டி கம்மியாயிரும். அதனால ஒண்ணு சீக்கிரம் கட் ஆஃப் ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா கட் ஆஃப் ஆகும். இல்லை சீக்கிரம் கட் ஆஃப் எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் லேட்டா கட் ஆஃப் ஆகும்போது மிஷின் வந்து தாங்காது. அதுக்காக மெல்ட் ஆயிருக்கும். அதுக்காக சொல்றேங்க. இது வந்து விக்ரம்ல வின்னர் அப்படிங்கிற மாடலுங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா விக்ரம் மாடல் பார்த்தங்க. விக்ரம் மாடல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ஜனவரி டிசம்பர் இந்த ரொம்ப சில்லுன்னு இருக்கிற டைம்ல எனக்கு வந்து சூடு பத்தல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது விக்ரம்ல ப்ரோ அப்படிங்கிற சீரீஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணங்க சார். இந்த மாடல்ல விக்ரம் விட என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தெர்மோஸ்டாட் இருக்கு இல்லைங்க, சாரி ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கிறதா நம்ம லைவ் பார்த்தலாங்க. ஒரே நிமிஷம் சார். இது பாத்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் நம்ம கொடுத்துருப்போம். இது பாத்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெவி டியூட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா கரெக்டா டிசம்பர் ஜனவரியில ரொம்ப சில்லுன்னு தண்ணி இருக்கும். வர்ற தண்ணியே சில்லுன்னு இருக்கும்போது ஓரளவுக்கு சூடு பண்ணுங்கிறதுனால ஹெவி டியூட்டி பண்ணிட்டேன் சார். ரெண்டாவது இந்த தெர்மோஸ்டாட் சொன்ன இல்லைங்களா, இது பாத்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் பண்ணிட்டோம். பழைய மாடல்ல பாத்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இஎல்சிபி லைன்ல ஒரு சிலர் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த தண்ணி இது மேல படும்போது ரொம்ப ரேர் கேஸ் இஎல்சிபி வந்து ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க சார். ஆனா தண்ணி மேல சப்ளை வர்றது கிடையாது, ஆனா ட்ரிப் ஆகுதுன்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனையை கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக இந்த ஹீட்டிங் எலமெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சிருப்பாங்க. தண்ணி இங்க வரும், இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்லயே இருக்கு, தெரியுதுங்களா சார்? நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்ம டே பை டே கஸ்டமருடைய நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிட்டே தாங்க சார் இருக்கும். இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக பேட்டர்ன் ரைட் வரைக்கும் ஒரு மாடல் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குங்க. பேட்டர்ன் ரைட் அப்ளை பண்ணிருக்கேன். அடுத்த வருஷம் அந்த மாடல் நம்ம லான்ச் பண்றோம். இந்த மாடல்லயும் ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் வரப்போகுது. அது நீங்க எதிர்பார்க்கறத விட பல மடங்கு இருக்க போகுதுங்க. இன்னைக்கு முழுக்க ஒரு 6 மாசமா அந்த ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா 2 to 3 monthsல இதுல அப்டேட்டட் வெர்ஷன் நம்ம வந்து பண்றோங்க. அது வந்துருச்சு அப்படின்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ல அதுதான் அந்த மணி மகுடன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மேட்டருக்கு ஒரு கிரீடமா அந்த ப்ராடக்ட் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். மேக்சிமம் அந்த பொருள் 3 to 4 monthsல நீங்க வந்து எதிர்பார்க்கலாங்க. சோ நம்ம மாடல் இதுதாங்க சார். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து அப்படியே நிறுத்திடாதீங்க. இனிமேல் தான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நம்ம வந்து வாட்டர் ஹீட்டர் வந்து கடந்த 10 வருஷமா ரொம்ப நம்பகத்தன்மையோட சர்வீஸ்ல இருந்து எல்லாமே பக்காவா பண்ணிட்டு இருக்கோம். முழுக்க உங்களுடைய முழு ஆதரவுனாலதான் இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோங்க. ஆரம்பத்திலேயே சொன்னேன், வெறும் 100 ப்ராடக்ட் 200 ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வருஷத்துக்கு 10,000 ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னா கஸ்டமருடைய சப்போர்ட் இல்லாம இந்த அளவுக்கு நம்ம வந்து வளர முடியாது. இப்போ உங்களுடைய முழு ஆதரவோட அப்படியே இப்படி வாங்க சார். அதாவது தெரியுதுங்களா சார், மிஸ்டர் ஷார்ட்டுங்க. ஓகேங்களா சார்? நம்ம பிராண்ட்ல நம்ம வந்து வாட்டர் ஹீட்டர் மட்டும் இல்லாம இப்போ வந்து டிவி நம்ம வந்து லான்ச் பண்றோம். நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்போம்னு உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டியது கிடையாது. டிவி பொறுத்த வரைக்கும் ஏன் கத்திட்டே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க, ஏன் உடைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. உடைச்சா மிஸ்டர் ஷார்ட்ல வாரண்டி கிடையாதுங்க. ஓகேங்களா? ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் சரி பண்ணி தான் கொடுப்பாங்க. அதை வந்து வேற டிவியில மாத்தி கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் மாத்தி கொடுக்குறேன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு ஃபால்ஸ் ஆனா ஒரு இதுன்னு நான் சொல்றேங்க. உதாரணத்துக்கு உங்ககிட்ட இருந்து நான் ஒரு டிவி வந்து
உடஞ்சது அல்லது ரிப்பேர் ஆனது என்கிட்ட கொடுக்குறீங்க, நான் வாங்கிட்டேன், உங்களுக்கு வேற டிவி கொடுத்துட்டேன், அந்த டிவி நான் என்ன பண்ணுவேன் சார்? ஒன்றும் பண்ண மாட்டேன். கொண்டு போய் பேனல்லாம் மாற்றி புதுசாக இதை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு புது டிவின்னு சொல்லி கொடுப்பேன். இது தப்பான ஒரு விஷயமா இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம வாட்டர் ஹீட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடையாதுங்க சார், சர்வீஸ் வாரண்டி மட்டும்தான் நம்ம சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருந்தா சர்வீஸ் வாரண்டி மட்டும்தான். சேம் அதே மாதிரி தான் சார் மிஸ்டர் ஷாட்லயும் உங்க கையில கிடைக்கிற பொருள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும், ஃபர்ஸ்ட் இதா இருக்குங்க. அதை மறுபடியும் சரி பண்ண ஒரு ப்ராடக்டா இருக்காதுங்கிறதுல இந்த இடத்துல நான் ஆணித்தரமா சொல்லிக்க முடியும். ரெண்டாவது பிரைஸ். இன்னைக்கு நிறைய பேர் 10 வருஷம் 5 வருஷம் வாரண்டி கொடுத்து ப்ராடக்டோட ரேட்டை 2 மடங்கு பண்ணிடுறாங்க அல்லது அரை மடங்கு சேர்த்து பண்ணிடுறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆக்சுவல் பிரைஸ் என்னவோ அதுக்கு நம்ம கொடுத்துட்றாங்க. அந்த அளவுக்கு பிரைஸ் எக்ஸலண்டா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா மாடல்ஸுமே கிடைக்குங்க. உங்களுக்கு மிஸ்டர் ஷாட்ல 32 இன்ச்சு தான் கிடைக்குமா, 43 தான் கிடைக்குமானா அதெல்லாம் எதுவும் கிடையாது. 100 இன்ச்சு வரைக்கும் 95 என்ன டிவி வேணா நீங்க வாங்கிக்கலாம். எல்லா மாடல்ஸுமே நம்ம கொண்டு வர போறோங்க. அதனால ஒருவேளை டிவி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்னொரு 1 வாரம் 10 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நம்ம பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க எந்த பிராண்ட்ல வேணா போய் வாங்கிக்கலாங்க. ரெண்டாவது உதாரணத்துக்கு இதை பாத்தீங்கன்னா ரன் பண்ணிட்டுங்க, பாருங்க குவாலிட்டியா இருக்குது, பாருங்க கிளாரிட்டி இருக்குது, பாருங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குது. நான் என்ன சொல்றேன்னாங்க, அன்னைக்கு கலைஞர் டிவி பார்த்துட்டு இருந்தோம், அதுல கிளாரிட்டி இல்லை, ஓகே, அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு 7,000 8,000 டிவி வாங்கணும். இன்னைக்கு ஒரு 50,000 டிவி வாங்கிட்டு கிளாரிட்டி இருக்குதுன்னு சொன்னா அதுக்காகவே அந்த டிவி வாங்குறதுங்க. அதுல போய் கிளாரிட்டி இருக்குன்னு நாளைக்கு போய் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னொரு அந்த டிவி நான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறது. அங்க ஒண்ணுமே கிடையாது சார், ஒண்ணுமே கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேங்க, டிவில ஒண்ணுமே கிடையாது சார். உங்க பேர் வேணாலும் என்னால சப்ளை பண்ண முடியும். 6 பேர்ல வேணா இந்த ப்ராடக்ட் என்னால சப்ளை பண்ண முடியும். நான் எதுக்காக சொல்றேன்னா இது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. பிரம்மாண்டமா காமிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். என்கிட்ட ஒரு 10,000 ப்ராடக்ட் இருந்தாதான் நான் ஒரு ஜென்யூனான மேனுஃபேக்சரர், நான் ஒரு சப்ளையர் அப்படின்னு எல்லாம் கிடையாது. இந்த டிவிக்கு என்னென்ன வாரண்டி கேரண்டி இருக்குதோ எல்லாமே என்னால கொடுக்க முடியும். இதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுதான் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா எந்த வியாபாரமும் யாருமே பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த ப்ராடக்டை தயார் பண்ணவங்களுக்கு இந்த ப்ராடக்டை பத்தி எல்லா நாலேஜுமே இருக்கு. அது சர்வீஸ் வராத அளவுக்கு என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னோட வேலை இந்த ப்ராடக்டை எல்லா வீட்லயும் கொண்டு போய் சேர்த்தணும், தி பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கணும், அவ்வளவுதாங்க. இன்னைக்கு ஒரு 10,000 வச்சிருந்தா அதுல என்ன பெஸ்டான ஒரு டிவி கொடுக்க முடியும், என்ன டிவி வாங்க முடியும் டிசைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுல ஒரு டிவி என்னால கொடுக்க முடியும். அதுக்குண்டான சர்வீஸ் சப்போர்ட் என்னால கொடுக்க முடியுங்க. இந்த டிவி பத்தி இனிமேல் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். உடைச்சா வாரண்டி கிடையாது.